திராவிட மொழிகள் தலைப்பில் இன்னும் ஒரு சில தகவலை காண்போம். தமிழ்நாட்டின் வடக்கே உள்ள ஆந்திர நாட்டு மொழி தெலுங்கு. ஹைதராபாத்தில் பலர் தெலுங்கு பேசுவர். தெலுங்கு பேசுவோர் சுமார் 3 கோடி. வடமொழியாளர் தெலுங்கை ஆந்திரம் என்று குறிப்பிடுவது வழக்கம். ரிக்வேத ஐத்ரேய பிராமணம் என்னும் வடநூல் ஆந்திரரை நாகரிகமற்றவர் என்று கூறுகிறது. ஆந்திர நாட்டில் வேறொரு மொழி வழங்குவதை குறிப்பிட்டவர் ஹியூன் சியாங். ஆந்திரரை வடுகர் என்றும் ஆந்திர நாட்டை வேறுபட்ட நாடு மொழிபெயர் தேயம் என்றும் கூறுவது பழந்தமிழ் இலக்கியம். தெலுங்கு என உருவாகியது. கலிங்கம் முதலான 3 லிங்க கோவில்களை உடையது திரிலிங்கம். திரிலிங்கம் என்ற சொல்லிலிருந்து தெலுங்கு உருவாயிற்று என்பர். தெலுங்கு எழுத்து தேவநாகரியை ஒட்டி அமைந்துள்ளது. தேவநாகரி எழுத்தோடு திராவிட மொழிக்கு இன்றியமையாத ரகர எழுத்தும் பெற்றுள்ளது. வடமொழியறிஞர் நன்னையர் என்று அழைக்கக்கூடிய இவர் தெலுங்கு மொழியின் முதல் புலவர் ஆவார். வடமொழி பாரதத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் நன்னையப்பட்டரே. நன்னையப்பட்டரின் தெலுங்கு பாரதத்தில் 75% வடமொழி சொற்கள் இருக்கின்றன. வடச்சொற்கள் குறைந்த நடையை ஜானு தெலுங்கு என கூறி போற்றுகின்றனர் சைவ புலவர் சிலர். மைசூர் மாநிலம் மற்றும் மராத்திய தென் பகுதியிலும் பேசப்படும் மொழி கன்னடம். நீலகிரி படகர் பேசுவது பழங்கன்னடம். கன்னடம் 1.5 கோடி மக்கள் பேசுகின்றனர். கர்நாடகத்தின் திரிபே கன்னடம். கன்னடம் என்பதே வடச்சொல் என்பர் வடமொழி மோகமிக்கோர். கரு கூட்டல் நாடு கூட்டல் அகம் கர்நாடகம் என்ற தமிழ்ச்சொல்லின் திரிபே கன்னடம் என்கிறார் குண்டர். பழங்கன்னடம் ஹல கன்னடம் என்று அழைக்கப்படுகிறது. பொது பொசு ஹொசு புது கன்னடம் ஹொசு கன்னடம் என்று அழைக்கப்படுகிறது. கன்னட எழுத்து முறை தெலுங்கை ஒட்டி அமைந்ததாகும். திராவிட மொழிகளுக்கான பால்காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி மலையாளம். திணைகளுக்கும் ஐவகைப்பாலுக்கும் பொதுவாக வருந்து என்ற சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. மலையாளத்தை தமிழின் இணைமொழி என்பதை விட மிக திரிந்த கிளைமொழி என்று கொள்வது பொருந்தும் என்கிறார் கால்டுவெல். தொடக்கத்தில் தமிழின் தங்கையாக அல்லாமல் மகளாக இருந்த மொழி மலையாளம் என்கிறார் கால்டுவெல். சேரநாட்டு தமிழ் நூல்கள் சிலம்பு, புறம், பதிற்றுப்பத்து ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி பிறப்பது இல்லை. மொழியில் தாய் மகள் என்றெல்லாம் பேசுவதில் பொருளில்லை என்கிறார் வென்றே அவர்கள். பழைய தமிழ் அல்லது திராவிடம் வேங்கடத்திற்கு வடக்கே ஒரு வகையாக திரிந்து தெலுங்காயிற்று. மேற்கே மற்றொரு வகையாக திரிந்து கன்னடம் ஆயிற்று. சேரன் நாட்டில் மலையாளம் ஆயிற்று என கூறுவதே பொருந்தும். மொகஞ்சதாரோ நாகரிகத்தின் மக்கள் பேசின மொழியை திராவிட மொழி என்று கூறுவதை விட பழந்திராவிட மொழி என்று கூறுவது பொருந்தும் என்கிறார் ஹெய்ராஸ் பாதிரியார்.